இது ரொம்ப ஒரு எளிமையான டிஷ் தான். ஓகேங்களா? அது இந்த வெய்ய காலத்துக்கு தேவையான ஒரு குளிர்ச்சியான ஒரு இது. கஸ்டர்ட் மில்க் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிலர் செஞ்சிருப்போம், ஒரு சிலர் செஞ்சிருக்க மாட்டோம். நெறையா நீங்க சேனல்ல பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு ஈவினிங் டயத்துல நம்ம ஒரு பிசினஸாவே எடுத்து செய்யலாம். ஈவினிங் டயத்துலன்னு இல்ல, நம்ம வெய்ய காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு நல்ல டிஷ்ஷு. இத ஒரு பிசினஸாவே எடுத்து செய்யலாம். ஏற்கனவே நம்ம நெறைய சர்பத் வெரைட்டீஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபலூடா அது பார்த்துருக்கோம். அதோட இதுதான் இது நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா பால் தான். பால் ஃபுல் கிரீம் பால் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் பாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் கிரீம் பால் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? 6 லிட்டர் பால். இப்ப நீங்க ஃபுல் கிரீம் அளவுக்கு எடுக்குறீங்க அப்படின்னா, 6 லிட்டர் பாலுக்கு 200 எம்எல் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி நல்லா காய வச்சிடலாம். ஆல்ரெடி நான் காய வச்ச பால் தான் நான் யூஸ் பண்றேன். அப்போ கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ள என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம கஸ்டர்டு பவுடர தயார் பண்ணிக்கலாம். அதாவது பவுடர நம்ம எடுத்துக்கணும். அத நம்ம பால் கொஞ்சம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கஸ்டர்டு பவுடர் நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. பட்டர் ஸ்காட்ச் இதில், ஸ்ட்ராபெர்ரி இதில், வெண்ணிலா இதில் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளேவர் இல்லாமல் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, வெண்ணிலாவில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றது உங்களோட சாய்ஸ். என்ன ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ். நான் வெண்ணிலா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 500 எம்எல் பால். ஓகேங்களா? மறுபடியும் 200 எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபுல் க்ரீம் பால். நீங்கள் ஃபுல் க்ரீம் இல்லாமல் நார்மல் பால் எடுக்கிறீங்கன்னா தண்ணி விடக்கூடாது. ஓகே, 700 எம்எல்க்கு 700 எம்எல் பாலுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு 20ல இருந்து 25 கிராம் அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக போட்டோம்னா கட்டி கட்டியாக போயிடும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜின்னா, ஆப்பிள், வெள்ளரி, மாதுளை, வாட்டர்மெலன், முலாம்பழம், கொஞ்சம் பேரிச்சம்பழமும் தாராளமாக போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அன்னாச்சி பழம் போடலாம். மாம்பழம் சீசன் வந்துருச்சு, மாம்பழம் போடலாம். இந்த மாதிரி எது வேணாலும், கொய்யாப்பழம் போடலாம். கொய்யாப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப காயும் இல்லாமல் ரொம்ப பழமாவும் இல்லாமல் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. ஒரு கலக்கி விட்டுட்டு பால் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சிடணும். ஓகேங்களா? சிம்மில் வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த கஸ்டர்டு பவுடரை நம்ம ஊற்றிடலாம். டைரெக்டாக பவுடராக போடணும்னா போட்டோம்னா கட்டி மாதிரி கட்டிக்கும். அதனால தான் இந்த சீசனுக்கு நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பால், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க். இந்த ரெண்டுமே ஆஹாரம் வச்சுட்டு அதோட இது எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக உங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா ஊற்றிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 கிராம்ல இருந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை போடுறோம். ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 50 கிராம். நார்மலான ஒரு இனிப்பு வேணும் அப்படின்னா 25 கிராம்ல இருந்து 30 கிராம் அளவுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் நமக்கு தூக்கலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 35ல இருந்து 40 கிராம் அளவுக்கு போகலாம். ஆனால் 50 கிராம் போட்டிங்கன்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கலக்கிட்டோம். அடுத்தது நம்ம சர்க்கரை போட்டு கலக்கிடலாம். சரி, கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க எந்த பதம் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணணும். கூல் பண்ண என்ன ஆகுன்னு தெரியுங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் கிரீம் இருக்கு. 1/2 லிட்டரு பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 200 எம்எல் தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 லிட்டரு பாலுக்கு பதிலாக 1/2 லிட்டருக்கு தண்ணி ஊற்றலாம். என்னோட தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். அதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த பவுடர் போட போட உங்களுக்கு அந்த கொஞ்சம் அப்படியே கெட்டியாக மாறும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் போடுவோம். நமக்கு தேவையான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். ஆப்பிள், மாதுளை,
திராட்சையில கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, வாட்டர்மெலன், முலாம்பழம், பேரிச்சம்பழம், மாம்பழம் இந்த மாதிரி எது வேணாலும், அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி எல்லாமே நீங்க போடலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் டிப்ஸ் என்ன முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே இதை கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க எந்த பதம் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணணும். கூல் பண்ணப்பமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் க்ரீம் இதுக்கு 1/2 லிட்டரு பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம 200 ml தண்ணி ஊற்றுறோம்ல அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 லிட்டரு பால் பதிலாக 1/2 லிட்டருக்கு தண்ணி ஊற்றலாம். என்னோட தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். அதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இந்த பவுடர் கூட கூட உங்களுக்கு அந்த கொஞ்சம் அப்படியே கெட்டியாக மாறும். பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் போடுவோம். நமக்கு தேவையான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். ஆப்பிள், மாதுளை, திராட்சையில கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, வாட்டர்மெலன், முலாம்பழம், பேரிச்சம்பழம், மாம்பழம் இந்த மாதிரி எது வேணாலும், அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போடலாம். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் டிப்ஸ் என்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சுகர் சிரப்ல 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஊற வச்சு அதை எடுத்து இதுல நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுதுதான் அந்த முழுமையான டேஸ்ட் வரும், நல்லா இருக்கும். ஃப்ரூட்ஸ் எதுவுமே உங்களுக்கு நிறம் மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டேஸ்ட் நல்லா தூக்கி குடிப்பதற்காக நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லா ஆராய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 6 மணி நேரம், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வெறுத்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்க அப்படியும் சாப்பிடலாம். இல்ல இதுல கொஞ்சம் ஐஸ்கிரீம் மேலால வச்சும் நீங்க கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். மாதுளம்பழம் நான் போடல. நீங்க மாதுளம் முத்துக்கள் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு பதிலா நான் ஜெல்லி போடுறேன். ஓகேங்களா? டூட்டி ஃப்ரூட்டியும் போடலாம். ஓகேவா? ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டு போகையில கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும். ஃபில்ம மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ல வேணுங்க? ரெட் கலர், கோல்டன் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், ஆரஞ்சு கலர் எல்லா விதமான கலர்லயும் உங்களுக்கு இந்த ஜெல்லிஸ் கிடைக்கும். ஓகே, ஜெல்லி நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ம் இதை நாங்கள் போட்டிட்டு மிஸ் பண்ணுவோம். போய் நான் போப்போம். மேங்கோ ஜாமும் உள்ள போப்பேன். இது இன்னும் போனால் நல்ல டேஸ்ட் குடிக்கும். தேன் ரொம்ப மைல்டா ஒரு 1ல இருந்து 2 ஸ்பூன் அளவு சாப்பிட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே போட்டுட்டு நாங்கள் நம்ம மசாலா சேர்க்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ்க்கு அதுதான் செட் ஆகும். சிறப்புல ஊற்றி ஊற வைக்கணும் அப்படிங்கிற எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஆட்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பேக்கிங்க பண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு பண்ணணும். வீட்டிலையும் நீங்கள் டைம் பார்க்கலாம், இன்னும் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஒரு சிலருக்கு இது வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம கஸ்டர்ட் மில்க்கு ப்ரிப்பேர் பண்ண பார்த்தலாம், அதை எல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிறோம். இன்னொரு பாத்திரத்துல நமக்கு தேவையான கொஞ்சம் ஜெல்லிஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே சிறப்புல ஊற வச்சிருக்கின்றோம். அதுல நம்ம இதை அப்படியே போட்டுறோம். ரொம்ப இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம். பால் எந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 150 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபுல் க்ரீம் பால் 500 ml, 200 ml தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் இது பண்ணி வாங்க வச்சுருக்கீங்களா. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறோம்.
இதுல இன்னும் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேன் ஊத்துறோம். தேன் அதிகமாலாம் இல்ல, 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபலூடா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்களா, அது எல்லாமே எடுத்து நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதில் இந்த ஐஸ்கிரீம் மட்டும் நம்ம சிறுதானியத்துல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி செஞ்சதா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒயிட் சுகர் மட்டும் தான் போட்டாகணும். ஒரு சிலர் கேட்பாங்க நாட்டு சக்கரை நான் போடலாமான்னு கேட்பாங்க. வேண்டாம். பாக்கெட் பாலுக்கு பதிலாக பசும்பால் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். இதுல சப்ஜா விதைன்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நல்லா கூல் பண்ணி பார்த்தீங்களா, நல்லா சில் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுக்க நான் பார்க்கலாம். நீங்க சொல்லி பாருங்க பொண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க. அதை நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணணும்.